ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மின்ட் லெமனேட், புதினா சேர்த்த லெமன் ஜூஸ். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் பறித்த புதினா தான், அதனால அதில் காம்புகளெல்லாம் இல்லாமல் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். வீட்டில் வளர்க்குற புதினாவாக இருந்ததுன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ஆனால் கடையில் வாங்குறதுல இந்த அளவுக்கு நிறையா ஃப்ளேவர் இருக்காது, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த புதினா எல்லாம் நான் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கற்கண்டோ மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட எடுத்து வச்சுருந்த லெமனில் விதைகள் எல்லாம் நீக்கிட்டு வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு பிடிக்கும்னா இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் பிடிக்கல, அதனால நான் இஞ்சியை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸில் நிறையா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால நமக்கு டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடு நம்ம உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாகவும் டைஜஷன் ப்ராப்ளம்லேருந்து ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். இதை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம், ஆனாலும் இன்னும் அந்த புதினால நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதனால அது மேலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து நம்ம பரிமாறிக்கலாம். இந்த ஜூஸை அரைச்ச உடனே 1/2 ஹவர்க்குள்ளே குடிச்சிடுங்க. இல்லை அதுக்கு மேலே எடுத்து வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சமாக கம்மியாயிடும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும்போது இருக்கிற டேஸ்ட்டே தனிதாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடியதாகவும் இது இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.